ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டுடைய குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி வந்து எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 1/6/2026 ஜூன் 1ஆம் தேதி வருது. வாக்கியப்படி 26/5/2026. இது வந்து என்னன்னா வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் வந்து சும்மா ஒரு 2-3 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால முதல்ல குரு பயிற்சி வரதே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா மே மாசம் 26ஆம் தேதி வருது. வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலையில 11:05 மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. இந்த கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பல அற்புதமானது. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த நியூ இயர் ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு. இந்த குரு வந்து ரிஷப ராசியில யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதுங்கிறத சொல்லிருங்க. ரிஷப ராசிக்கு யாருக்காவது குரு திசையோ அல்லது குரு புத்தியோ இது மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம், நீங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். பல அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். ஏன் அப்படின்னா குரு 3ஆம் இடத்துல உச்சமாயி 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 9ஆம் இடத்தை பாக்குறாரு, 11ஆம் இடத்தை பாக்குறாரு. 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்குது. அதை நீங்க பார்த்தாலே போதும், எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு. அதே மாதிரி சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்க போகுது. 9ஆம் இடம்ங்கிறது ஐஸ்வர்ய பிராப்தம். அதே மாதிரி சகல விதமான சௌபாக்கியங்கள் உங்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கையில நன்மை நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே நடக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ லாபம், என்ன விஷயத்த செஞ்சாலும் உங்களுக்கு அதுல லாபம், காசு பணம் அப்படியே மலை மாறி கொட்ட போகுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பயிற்சி அற்புதமான பலன்கள் தான். குரு உச்சம் பெறாருங்க. இதுல ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. நிறைய பேர் நினைப்பீங்க எனக்கு கஷ்டமாதிபதி தானே அப்படின்னு. 11க்கும் அவருதான் அதிபதி. 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை உச்சம் பெற்று அவருடைய 9ஆம் பார்வையில பாக்குறாரு. அப்ப நல்ல பலன்கள் தான். பல விஷயங்கள், அதாவது ஆசை அபிலாசைகள், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஆசைகள் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பிடிக்குமோ, எது நீங்க நடக்கணும்னு விரும்புறீங்களோ அது அத்தனையுமே எழுதி பார்த்துட்டு ஒவ்வொன்னா டிக் போட்டுட்டு வர்றதுதான் இந்த குரு பயிற்சியில உங்களுடைய பிரதான வேலையாக இருக்கணும். அந்த அளவுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. சரி, 3ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. இவ்வளவு நாளா 2ஆம் இடத்துல இருந்தாரு, இப்ப 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. 3ஆம் இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 7ஆம் இடத்தை பாக்குறாரு, களத்திர ஸ்தானத்தை பாக்குறாரு. களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது திருமண பிராப்தம். 100% குரு பலம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அப்போ இந்த டைம்ல இவ்வளோ நாளா உங்களுக்கு திருமணத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அத்தனை பிரச்சனையுமே நீங்கிருங்க. திருமண ரீதியா இனிமேல் உங்களுக்கு பிரச்சனைகளே வராது. இந்த 1 இயர்க்குள்ள நல்ல பலம் இருக்கு. முக்கியமா ரிஷப ராசியில யாராவது இருந்தா இந்த வருஷமே நீங்க, அதாவதுங்க 18 வயசுக்கு உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் இது பொருந்தாது. திருமண வயதில் இருக்கிறவங்க, ஒரு 25 வயசுல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம்ல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா குரு உச்சம் பெற்று உங்களுக்கு களத்திர ஸ்தானத்தை பாக்குறாங்க. ஏன்னா படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு திடீர்னு நான் ஜோசியர் சொன்னாங்கன்னு திருமணத்தை பண்ணிடாதீங்க. சட்டப்படி அது குற்றம். திருமண வயதுல இருக்கவங்களுக்கு தான் அது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. உடனே வந்து குருபலம் வந்துருச்சு அப்படின்ட்டு படிப்பை நிறுத்திட்டு குருபலம் கல்யாணத்தை பண்ணிடாதீங்க. கல்யாண வயதுல இருக்கவங்க 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் அப்படின்னா திருமணம் பண்ணக்கூடிய ஐடியா இருந்துச்சுன்னா இந்த டைம்ல பண்ணுங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பாக்குது, 9ஆம் இடத்தை குரு பாக்குது, 11ஆம் இடத்தை பாக்குது. அப்போ திருமணம் அப்படிங்கிறது இந்த டைம்ல நான் பண்ணுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் ஒன்னா வாழணும் அப்படிங்கிறது தான் குருபலம் நம்ம பாக்குறது. அது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு 100% இருக்கு. அதனால தாராளமா திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜரை நீங்க பண்ணலாம். அதே மாதிரி காதல் ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அத்தனை கசப்பு மனக்கசப்புகளா நீங்கி காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி அடையும். காதல இருந்த தோல்வியில இருந்து மீண்டு வருவீங்க. காதல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா மேரேஜ் பண்றது எப்படா வீட்டுல நான் சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம்ல போய் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து காதல்ங்க. அதுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் 7ஆம் இடம். அதனால அது வெற்றியோ தோல்வியோ கட்டாயம் உங்களுக்கு நன்மைகள் தான் செய்யுங்க. 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 9ஆம் இடத்தை பாக்குறாரு, 11ஆம் இடத்தை பாக்குறாரு. நினைத்தவர விருப்ப திருமணம். அதாவது 9ஆம் இடம்ங்கிறது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம். குரு 9ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்போ பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினால திருமணம், விரும்பினவரையே திருமணம் பண்ணக்கூடிய யோகம் கட்டாயம் உறுதியாக உண்டு. பார்ட்னர்ஷிப் வழியில ரொம்ப நன்மைகள் நடக்குங்க.
நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நல்ல பார்ட்னரை தேடுறீங்க அப்படின்னா பிசினஸுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. பார்ட்னர்ஸ் வழி ஆதாயங்கள் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு பார்ட்னர் இருக்காங்க, அவங்க பிரச்சனைக்குரிய நபரா இருக்காங்க, போயிருவாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே நன்மையா தான் நடக்க போகுதுங்க. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி வழி ஆதாயமும், மனைவியாக இருந்தால் கணவன் வழி ஆதாயமும் உறுதியாக உண்டு. அதே மாதிரி அவங்க வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கணவனோ அல்லது மனைவி வழியோ பூர்வீக சொத்துக்கள் வர்றது, சொத்து சேர்க்கை, இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு வெற்றி. எந்த விஷயங்கள் தொட்டாலும் பரிபூரண வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு. உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. 9ஆம் இடத்தை பாக்குறாரு, நீண்ட தூர பிரயாணம் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புனித யாத்திரைகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள், சிறு தூர பிரயாணம். நிறைய பேர் வந்து வெளிநாடுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம்ல அப்ளை பண்ணுனா 9ஆம் இடத்தையும் பாக்குது, 11ஆம் இடத்தையும் பாக்குது. வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இது ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இவ்வளவு நாளா பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, அல்லது வந்து பிரைவேட் ஜாப் வேற ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் தான். தொழில் மாற்றங்கள் இருக்கு, உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. இந்த ரிஷப ராசிக்கு மாற்றம் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்குங்க. எல்லாமே நல்ல வித மாற்றமா தான் இருக்கு. 9ஆம் இடத்தை பாக்குறதுனால தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. இந்த டைம்ல வந்து என்னன்னா ஒரு நல்ல குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த கோயிலுக்கு நம்ம டிராவல் பண்ணி போய் பார்க்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பீங்களா? அது எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு சாத்தியமாகும். நல்ல கோவில்களுக்கு, புனிதமான நதிகளை நீராடக்கூடியது, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம்ல வந்து ஒரு தெய்வ உபாசனை எடுங்க. அது வந்து உங்க வாழ்க்கை ஃபுல்லும் உங்களுக்கு துணையா இருக்குங்க. தெய்வ உபாசனைங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மைகளை சேர்க்குங்க. நல்ல குருநாதர் மூலியமா ஒரு உபாசனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்களை வழிநடத்தி கூட்டிட்டு போகும். கஷ்ட காலங்களை உங்களை காப்பாத்துறதுக்கு தெய்வம் மட்டும்தான் நின்னுட்டு இருக்கும். அதனால உபாசனை எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு சிறப்பான நேரம் காலம்ங்க. அதனால அது முடிஞ்சுச்சுன்னா பண்ணுங்க. அதே மாதிரி சகல விதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மூத்த சகோதர வழி ஆதாயம் இருக்கு. மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதாயங்கள், அவங்களுக்கு கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அவங்க கிட்ட சுமூகமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களால பில்ட் பண்ண முடியும். அது நன்மைகளாகவும் சிறப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. நீங்க நினைச்ச விஷயங்கள்ல, நினைச்ச காரியங்கள்ல எல்லாத்துலயுமே வெற்றி அடைவீங்க. எந்த விஷயத்த தொட்டாலும் சரி அது லாபத்துல முடியும். தொழில் உத்தியோகம் மூலியமா நல்ல லாபங்கள் வரும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால தொழில் மூலியமா நல்ல நிரந்தரமான வருமானம் வரும். தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு தொழில் மூலியமா எந்த பணமும் வரல, லாபமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சா கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழிலை அபிவிருத்தி பண்றதுக்கு இது சிறப்பான நேர காலங்கள். குரு திசை நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல யோகங்கள் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. அதே மாதிரி சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். நீங்க நினைச்சுக்கலாம் அஷ்டமாதிபதி தானே 3ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு. அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 11 குடையவர் குருவாவே இருக்கனால செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்களை கேட்பாங்க. ஒரு சௌபாக்கியவதி அப்படின்னு போற்றப்படக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. பெண்களுக்கு இந்த டைம் ரிஷபராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதை வேணா சாதிக்கலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கு. நீங்க வந்து இவ்வளவு நாளா எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் செஞ்சு சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு முயற்சி ஸ்தானம். அப்போ என்ன விஷயங்கள்லாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஆகும். குரு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் உச்சம் பெறுவார். அது 3ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறது வந்து நல்லது. அதே மாதிரி நீங்க காசு எடுத்து மத்தவங்களுக்கு கொடுக்கறதே உங்க கையால ஒருத்தவங்க வாங்கிட்டு போறாங்கனாலே அது நல்ல சக்சஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. கணவருக்கு உதவி பண்ணுங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தா, திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பெற்றோர்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்க உதவி பண்றது பல மடங்கா உங்களுக்கு நன்மைகளா வந்து சேரும். நான் சொல்றது வந்து உங்களுடைய இது மட்டும்தான். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட், அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா அம்மா அப்பா, இவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. உறுதுணையா இருங்க.
வெளியில போய் ஹெல்ப் பண்ணாதீங்க. நான் ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் மீன்ஸ் தெரியாத நபர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது. ஆனா நீங்க உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கட்டாயம் நல்ல வேலை செய்யும். அதுக்காக இதை நான் சொல்றது. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க. இவ்வளவு நாளா நீண்ட நாளாக என்ன விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும், பூர்த்தி ஆகும். அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா இருக்கும். நம்ம வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. ரிஷப ராசியில யாராவது பிரிந்திருந்தீங்க அப்படின்னா பிரிந்தவர்கள் தேடி வர்றது. அதே மாதிரி ஏன்னா ஜனவசியம் இருக்கு. குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பாக்குறதுனால ஜனவசியம் இருக்கு. அந்த ஜனவசியம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா உங்க கூட பழகி அதாவது ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடுகளால பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க விரும்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்க கூட சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான டைம். பொதுமக்களுடைய ஆதரவுகள் பெருகக்கூடிய டைம் தான் இந்த டைம். ஒரு வாரிய தலைவரோ அல்லது ஒரு அமைச்சர் பதவியோ ஒரு நல்ல பதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஜனவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. குரு பார்வையினால இருக்குது. ரிஷப ராசிக்கு குரு பார்வையினால நல்ல யோகமும் அமைப்பும் இருக்கிறதுனால சூப்பரான டைம். அதனால ஜனவசியம் மூலியமா நிறைய விஷயங்களை சாதிச்சுக்க முடியும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் பொருளாதார ரீதியா நல்ல பெரிய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 5, 9 புகழ் பெறது. அதே மாதிரி பொதுமக்களுடைய தொடர்புகள் வரக்கூடிய ஸ்தானமா இருக்கனால கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க, சினிமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் சூப்பரான டைம். இந்த டைம்ல நீங்க ஒரு என்ட்ரியோ அல்லது வந்து ரீஎன்ட்ரியோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஏன்னா குருபலம் அவ்வளோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கையும் சரி, உறவுகளுக்கு இடையும் சரி, எல்லா விஷயங்களும் நன்மையா தான் இருக்கு. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பல அற்புதங்கள் உங்களுக்கு குரு கொடுத்துருவாருங்க. என்னென்ன விஷயங்களா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அத்தனை விஷயமே உங்களுக்கு கொடுத்துருவாரு. பொதுவா பொருளாதார வாழ்க்கை ரிஷபராசிக்கு நன்மை நன்மை நன்மை, சிறப்பு சிறப்பு சிறப்பு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.